Hi friends, welcome to Mann vaasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி சீடை தாங்க செய்ய போறோம். அது உப்பு சீடை செய்ய போறோம். அதுக்கு நான் இப்போ 1 கிலோ பச்சரிசி எடுத்துக்கறேங்க. மாவு பச்சரிசின்னு கேட்டு எடுத்து வாங்குனீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ அதை நம்ம ஊற வச்சுக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கங்க. ஒரு 2-3 தடவை நல்லா தேய்ச்சி அரிசி நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. நீங்கள் மிஷினில் அரைக்கும் போதே சொன்னீங்கன்னா செடிக்குன்னா கொஞ்சம் நைஸாக அரைச்சி தருவாங்க. இப்போ அரைச்சின்னு வந்த மாவை நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு இப்போ 2 பாகமாக நான் வதக்கி எடுத்துக்கிறேங்க. ஏன்னா ஒரே அடியே நம்ம போட முடியாது. 1 கிலோ மாவையும் ஒரே அடியே நம்ம வதக்கி எடுக்க முடியாது. நல்லா பாருங்கள், நம்ம போடும்போது ஈரப்பதம் இருந்தது. இப்போ நல்லா அழகாக உங்களுக்கு வதங்கி எடுத்து பாருங்கள். அந்த மாவு நம்ம கையிலேருந்து எடுக்கும்போது நல்லா உதிரியாக அழகாக கொட்டணும். இதாங்க அதுக்கு பதம். நம்ம இப்போ வறுத்த மாவை நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கோங்க. கண்டிப்பாக ஜலிச்சு எடுக்கணும். இது 200 கிராம் உளுந்தை நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் ஜலிச்சு எடுத்துக்குங்க. இப்போ அந்த மாவோட நம்ம சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவோட உளுந்து மாவு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சீடை செய்கிறதுக்கு பயப்படுவாங்க, வெடிக்கும்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா வெடிக்காதுங்க. எள்ளு சேர்த்துக்கலாங்க. இதுவுமே ஒரு 25 கிராம் எள்ளு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், வெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் வெண்ணெய் சேர்க்குறேங்க. இதுக்கு தேவையான உப்பு, எல்லா பொருளையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விடுங்க. ஏன்னா இப்போ நம்ம வெண்ணெய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, இது மாதிரி கொஞ்சம் மாவோடு சேர்த்து நீங்கள் பிசையும் போது கொஞ்சம் சாஃப்டாக உங்களுக்கு சீடை கிடைக்கும். இப்போ கலந்து விட்டாச்சுங்க. தண்ணி அதே மாதிரி ஒரே அடியே சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. இப்போ இந்த 1 கிலோ மாவுக்கு கரெக்டாக எனக்கு 600 ml தண்ணி கரெக்டாக ஆச்சுங்க. நீங்கள் அதனால் நீங்கள் ஒரே அடியாக 600 ml தண்ணி சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிட்டு நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டான உங்களுக்கு பதம் கிடைக்கும். சீடை செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. சிலர் பயப்படுவாங்க, சீடை வெடிக்கும், உங்களுக்கு அந்த சாஃப்டாக கிடைக்காதுன்ட்டு. ரொம்ப ஈஸியான இது. மாவை நீங்கள் ஜலிச்சிட்டு செஞ்சாலே உங்களுக்கு சீடை நல்லா வெடிக்காத உங்களுக்கு அழகாக கிடைக்கும். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையை நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம சுண்டைக்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு எடுத்துக்கணும். சின்ன சின்ன உருண்டையாக போட்டு எடுத்துக்குங்க. சின்ன சின்ன உருண்டையாக போட்டிங்கன்னா வேகிறதுக்கு ஈஸியாக வெந்துடும். மொறுமொறுப்பாக உங்களுக்கு சீடை கிடைக்குங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கேஸில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்குறோங்க. அதில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் மொத்தமாக கொட்டும்போது ஒட்டிக்கணுன்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அது தனித்தனியாக எண்ணெயில் போட்டதுமே தனியாக ஆகிடுங்க. எதுவும் ஒட்டாது உங்களுக்கு. போட்டுட்டு ஒரு 2 செகண்டுக்கு அப்புறமேல நீங்கள் கிளறி விடுங்க. நல்லா உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு அந்த சீடை கிடைக்குங்க. நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொரிச்சு எடுங்க. கலர் பார்த்திங்கன்னா ஒரு பொன்னிறமாக ஆனது நம்ம எடுத்துக்கலாங்க. ரொம்ப பொன்னிறமாக ஆக தேவையில்லை, ஏன்னா இது வெள்ளையாக தான் இருக்கும். இது உப்பு சீடுன்றதுனால இந்த கலரில் தான் இருக்கும். இப்போ எடுத்துக்கலாங்க. திரும்பவும் மீதி இருக்கிற சீடை ஊட்டி வச்சுருக்க சீடையை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. சுவையான சீடை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.